I am Suvitra, Senior Technical Trainer. So last video la நம்ம variables ஓட types பார்த்திருப்போம். இந்த வீடியோல ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலே ஒரு எக்ஸாம்பிள்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் வேரியபிளோட டைப்ஸுக்கு. ஸோ அது எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மெமரி. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துருப்போம், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் a = 10. ஸோ அந்த 10 அப்படிங்கிறது ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மெமரி கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபோனில் நிறைய வீடியோஸு, ஆடியோஸு, இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் ஒரு பிளேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பிளேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கிளாஸ் நேம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரோக்ராமில் என்ன நேம் கொடுத்தீங்களோ சேம் அதே நேம் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் நேம் சாம்பிள், then object name s1 equal to new, then class name sample1 constructor semicolon. ஸோ இங்கே சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், தென் s1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். s1க்கு பதிலாக நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது மெமரி கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா நியூ கீவேர்டு. தென் கிளாஸ் நேம் sample1 கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம பிராக்கெட், ரவுண்டட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே நியூ அப்படிங்கிற கீவேர்டு தான் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் நியூ கொடுத்தாதான் மெமரி அலகேட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுல. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த லைனில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே மேலே நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே கிளாஸ் நேம் தான் கீழேயும் கொடுக்கணும். கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸு ஆப்ஜெக்ட் நேம் ஏ ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிறது கீவேர்டு. தென் கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸு கன்ஸ்ட்ரக்டர் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப வேரியபிள் நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம், வேல்யூ பின்னு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூஸ் பி அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். இங்கே ஆப்ஜெக்ட் நேமு ஏ, ஸோ அப்போ ஏ டாட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி, ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு, பி அப்படிங்கிறது வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி, ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நேமு, பி அப்படிங்கிறது வேரியபிள் நேம். ஸோ எப்பயுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வேரியபிள் நேம் மட்டும் எஸ்ஓபி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா வேல்யூவில் இங்கே என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 10 இருக்குது. 10 அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு பியில் 40 இருக்கு. ஸோ 40 அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.